தைரியத்தை அதிகரிக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு வந்தாலே போதும். வெகு விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. தைரியம் அப்படிங்கிறத அடுத்தவங்க உங்களை புஷ் பண்ணி எவ்வளவு தள்ளினாலும் அது வரவே செய்யாது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டாலே போதும். ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ஸில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த 5 பாயிண்ட்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெகு விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையாக திங்க் பண்ணுறது. ஸோ எப்போதுமே எதிர்மறையாக இது என்னால் முடியாது, இதை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத எடுத்து தள்ளிட்டு உங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கூட முடியும் அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ண தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி உருவாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங். சிலர் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும், நடந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், நடக்க போகிறதா இருக்கட்டும், அவ்வளவு கற்பனை நயத்தோட திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடம்பும் சரி மைண்டும் சரி ரொம்பவே டயர்டாகி அந்த தைரியத்தை அப்படியே இழக்க செய்கிறோம். ஸோ எப்போதுமே இதுதான் என்னால் நடந்ததோ, இது இப்படி நடந்திருக்குமோ, இல்லை இதுக்கு நான் தான் காரணமோ, இல்லை அவங்க தான் காரணமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் எதையாவது போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம தாங்க ஓவர் திங்கிங். ஓவராக மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துக்கிட்டாலே தைரியம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வர்றதை பார்க்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பி ஆக்டிவ். ஸோ எப்போதுமே அந்த ஒரு சோம்பலில் இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திங்க் பண்ணுறதுக்கு தோணும், நெகட்டிவான மூடுக்கு போயிருப்பீங்க. ஸோ எப்போதுமே உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தைரியம் உங்களுக்குள்ளே வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட்டு. இது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நாம் திங்க் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனுக்கும் சரி, இந்த ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியை விட அன்ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. இதனாலேயே ரொம்பவே சோர்வாகி எதையோ திங்க் பண்ணி ஏதோ ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணி ஏதாவது ஒரு சப்ரஸான ஒரு மூடுக்கு போயிடுறாங்க. ஸோ எப்போதுமே ஹெல்த்தியான ஃபுட்டை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஒரே அடியாக அப்படியே அன்ஹெல்த்தி ஃபுட்டை விளக்கவும் முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எதுவாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. அட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அலோன். ஸோ இந்த பி அலோன் அப்படிங்கிறது என்ன, நான் தனிமையிலையாக இருக்கணும் அப்படின்ட்டு மட்டும் கேட்காதுங்க. இந்த நெகட்டிவிட்டி நிறைஞ்ச பீப்புள் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தனிமையில் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் சப்ரஸ் ஆகி இருக்கும்போது இந்த நெகட்டிவாக, அதாவது எதிர்மறையாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணும்போது அதை கூட குழப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ட்ட இருந்து தயவு செய்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகியே இருந்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதான விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.